வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம நியூ கேடர் அலோகேஷன் பாலிசி 2026 ஆல் இண்டியா சர்வீசஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த மாதம் 23ஆம் தேதி டிஓபிடி இந்த லெட்டரை இஷ்யூ பண்ண உடனே நிறைய இளைஞர்களுக்கு வயத்தில் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஆன்லைனில், அதாவது நெட்டில், யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நிறைய இளைஞர்கள் கேட்டாங்க. அப்புறம் நம்ம சொன்னோம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எல்லாம் A to Z ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு யாரும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் புரியும் அளவுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணனால இட் டுக் சம் டைம். அது மட்டும் இல்லை, முக்கியமான மென்டர் வெளியே இருந்தனால நம்ம லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. பட் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில டெஃபினிஷனை சொல்ல போகிறோம். அந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதற்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன மாற்றம் உண்மையிலேயே இந்த புது பாலிசியில இந்த திட்டத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க ஃபுல் வீடியோக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ள வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சில டெஃபினிஷனை பார்க்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த டெஃபினிஷன்ல முதல் டெஃபினிஷன் என்னன்னா ஆல் இண்டியா சர்வீஸ். அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, மத்திய அரசு செலக்ட் பண்ணி மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைப்பது தான் ஆல் இண்டியா சர்வீஸ். அதாவது கேடர் அலாட் பண்றது. அப்படி 3 சர்வீஸ்க்கு கேடர் அலாட் பண்றாங்க. அது முக்கியமாக IAS, நமக்கு எல்லாரும் தெரியும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் IASக்கு, அப்புறம் IPS. சரிங்களா? IPS. அதற்கு அப்புறம் IFOS. நிறைய பேருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எல்லாருக்கும் இந்த டவுட் வரும். ஆனா இந்த ஆர்டர்ல IFOS சின்ன எஸ் போட்டிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷன் IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இதை குழப்பக்கூடாது. இது மத்திய அரசுடைய பணி. இப்ப இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸும் இந்தியன் போலீஸ் சர்வீஸும் சிவில் சர்வீஸ்ல ஒரு பார்ட்டா வருகிறது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியா டெக்னிக்கலா நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த 3 ஆல் இண்டியா சர்வீஸ்க்குமே இனிஷியலா நடக்கக்கூடிய பிரிலிமினரி எக்ஸாம் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே தளத்தில் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த சில ஆண்டுகளாக பிரிலிமினரி ஒரே மாதிரி நடக்கும். மெயினுக்கு மாறின பிறகு இந்த சிவில் சர்வீஸ் தனியா நடக்கும், ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியா நடக்குது. சரிங்களா? சரி, இப்ப இதுல என்ன ஆல் இண்டியா சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ மத்திய அரசு செலக்ட் பண்ணணும், சிவில் சர்வீஸ் செலக்ட் பண்றாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் செலக்ட் பண்றாங்க, அவங்கள மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது ஆல் இண்டியா சர்வீஸ். வேற என்ன சர்வீஸ் இருக்கு? சிவில் சர்வீஸ்ல மற்ற எல்லா சர்வீஸுமே கால்டு சென்ட்ரல் சர்வீசஸ். அது என்ன சென்ட்ரல் சர்வீசஸ்? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், இந்தியன் ரெவன்யூ, இன்டைரக்ட் டாக்ஸஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். இந்த சர்வீஸ் எல்லா சர்வீஸுமே மத்திய அரசுடைய பணிகள். தட் இஸ் கால்டு சென்ட்ரல் சர்வீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ். சரி, அப்ப இதை தாண்டி இந்த ஆல் இண்டியா சர்வீஸை அலாட் பண்றதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ல நம்ம சொன்ன 3 சர்வீஸையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை டீல் பண்றது யாரு, போலீஸ் சர்வீஸை டீல் பண்றது யாரு, ஃபாரஸ்ட் சர்வீஸை டீல் பண்றது யாரு அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்து வரக்கூடியவங்க CCA. இவங்களுக்கு பேரு கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஓபிடில இருந்து சப்போஸ் நம்ம UPSC சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆகி IAS டீல் பண்றது டிஓபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். அது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிவென்சஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரிக்கு கீழே. அது பிஎம்ஓட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஒரு மினிஸ்ட்ரி. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே தான் இந்த ஆட்கள் எடுக்கக்கூடிய நம்ம UPSC எல்லாமே அட்டானமஸ் பாடிஸ் தான். பட் எல்லாமே இங்க வருது. ஸோ சீட்டு செலக்ட் பண்ணி இந்த இத்தனை பேருக்கு IAS கிடைக்கிற லிஸ்ட் எடுத்து அவங்க அந்த இதுக்கு கொடுத்துருவாங்க. IPS கொடுத்துருவாங்க, IAS கொடுத்துருவாங்க. அப்ப இந்த 3 சர்வீஸ்லையும் IAS பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக 180 சீட்டில் இருந்துகிட்டே இருக்கு. இதை யாரு டீல் பண்றான்னா DOPT தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தான். சரிங்களா? அப்ப அவங்க யாரு? அவங்க தான் UPSCயோட ரெகுலரா வேகன்சி டீல் பண்றவங்களும் அவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க தான்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்திய ஆட்சி பணியோட கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அதுக்கு அப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இந்திய காவல் பணிக்கு யார் கேடர் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்னா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் தான் இந்திய காவல் பணியோட கேடர் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. அதுக்கு அப்புறமாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், IFO, ஸ்மால் எஃப். அது எதுனா இந்திய வனப்பணி. இதற்கு கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? இந்த 3 மினிஸ்ட்ரியும் அல்லது 3 டிபார்ட்மெண்ட்டும் இவங்க சர்வீஸை கண்ட்ரோல் பண்றாங்க, 3 ஆல் இண்டியா சர்வீஸையும். சரிங்களா? ஸோ இதை நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அப்புறம் வேகன்சி டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு மிக மிக விளக்கமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, ஃபைன். அடுத்தது கேடர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். இது என்ன அர்த்தம்? கேடர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. இதுலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து யூபிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆர்டர்ல பார்ப்போம். இது வந்து இந்திய ஆட்சி பணி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு எங்க இருந்து போயிருக்கு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் மென்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், AIS, தட் இஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் செக்ஷன் 1, 21 மே 2025 தான். இது எல்லா ஸ்டேட்டும், மொத்தம் 25 ஸ்டேட் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் இதுல வந்து சிலது ஜாயிண்ட் கேடர் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் போகுது, சீஃப் செக்ரட்டரிகளுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சரி, இது ஃபர்தரா என்ன மாதிரி டெவலப்மெண்ட் என்ன இதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கீழே யூ கேன் சி திஸ். இப்ப ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி CSC 2024 அது அலாட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கேடர், ஆக்முட் கேடர். சரியா? இதுல டோட்டல் வேகன்சிஸ் நீங்க படிக்க முடியுமான்னு தெரியல. டோட்டல், இன்சைடர், அவுட் சைடர், அது நம்ம என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு, தட் இஸ் இன்க்ளூடிங் EWS, எல்லாமே they are all called unreserved. அதற்கு அப்புறம் OBC, அதுலயும் இன்சைடர், டோட்டல், இன்சைடர், அவுட் சைடர். அப்புறம் SC, எகைன் இதுல டோட்டல், இன்சைடர், அவுட் சைடர். ST, டோட்டல், இன்சைடர், அவுட் சைடர். எல்லா ஸ்டேட்டுக்குமான வேகன்சி மொத்தமாக ஒரே ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 25 ஸ்டேட்டுக்கான ஆர்டரும் வந்துடும். இதுதான் கேடர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது. இந்த கேடர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிசைட் பண்ணுனா வெல் இன் அட்வான்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அடுத்த பாலிசியில முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இவங்களுக்கு கேடர் அலாட் ஆகிறதே அவங்க வந்து ட்ரைனிங் போய் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே போய் அவங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல அவங்களுக்கு கேடர் அலாட் ஆகும். சர்வீஸ் முதல்ல அலாட் ஆயிரும். சரிங்களா? ஆனால் இனி வரும் காலங்கள்ல இந்த வேகன்சி மட்டுமல்லாது அவங்களுடைய கேடரும் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணுவதற்கு முன்னராகவே அறிவிக்கப்படும். அப்படிங்கதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். சரிங்களா? சரி, இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் இன்சைடர், அவுட் சைடர். இன்சைடர்னா யாரு, அவுட் சைடர்னா யாரு? இங்க பாருங்க, வாட் இஸ் இன்சைடர். இப்ப தமிழகம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோம். தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 9 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே 9 வேகன்சி இருக்கு. அந்த 9 வேகன்சில 1/3 மட்டுமே, 1/3 பகுதி மட்டுமே தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், தமிழகத்தில் போட்டியாளர்கள் தமிழகத்துக்கே வர முடியும். ஆந்திராவில் ஆந்திராக்காரர். அதே மாதிரி இட் இஸ் கால்டு இன்சைடர். அதை இன்னொரு விதமா நம்ம என்ன சொல்லணும், ஹோம் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம், நீங்க உங்க ஸ்டேட்ல நீங்க படிச்சு IAS ஆகி, IPS ஆகி, அல்லது ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர் ஆகி உங்களுடைய மாநிலத்திலேயே போய் வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பாத்தீங்களா? அதற்கு பேர் தான் ஹோம் ஸ்டேட், ஹோம் கேடர், இன்சைடர் என்பது. இன்சைடர் தெரிஞ்சிச்சா? அப்ப அந்த இன்சைடர் 1/3 பகுதி மட்டுமே. 9 சீட்டுனா அதுல 3. அது மட்டுமல்ல, அந்த 3லயும் மறுபடியும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இன்க்ளூடிங் EWS வரும், அப்புறம் OBC வரும், SC வரும், ST வரும். அப்ப அன்ரிசர்வ்டு, இன்சைடர் ரெண்டுலயுமே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு பாத்தீங்களா, 27% OBC, அப்புறம் வந்து 15% SC, 7.5% ST. ஓகே. ஆனால் ஜெனரலும் EWSம் ஒரே மாதிரி, அது 50.5, இது 49.5, இது அப்படியே இருக்கும். சோ இது எல்லாமே இன்சைடர். அப்புறம் அவுட் சைடர் யாரு? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 9 சீட்டு தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 9 சீட்டுல 3 சீட்டு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைச்சிருச்சு. மீதி ஒரு 6 சீட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த 6 சீட்டு, அந்த 6 இடங்கள்
வேற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் வந்து பணி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய வட இந்தியர்களை ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த கேரளாக்காரங்க இருப்பாங்க, ஆந்திராக்காரங்க இருப்பாங்க, கர்நாடகாக்காரங்க இருப்பாங்க, மகாராஷ்டிராக்காரங்க இருப்பாங்க. எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழகத்தில் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆட்களாகவோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவுட் சைடு கேட்டகரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் வரும், சார் நீங்க வந்து 1/3 தான் நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழ் ஆபீசர்ஸ் நிறைய இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப என்னன்னா, இங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஸ்டேட் சர்வீஸ் மூலமாக பாஸ் பண்ணி வரக்கூடிய ஆட்களுக்கு கேடர் அலாட்மெண்ட் அதே ஹோம் ஸ்டேட்டே வரும். அப்ப அவங்கள பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 345 ஐஏஎஸ் பணிகள் இருக்கு. அந்த 345 ஐஏஎஸ் பணிகள்ல பாதிக்கு மேல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அந்த பாதிக்கு மேல இதுக்கு ஒரு ரூல் இருக்கு, RR சொல்லுவாங்க, ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட். அப்புறம் SCS சொல்லுவாங்க, ஸ்டேட் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நான் SCS சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், ஸ்டேட் சிவில் சர்வீஸ்ல இப்போ வந்து டெப்டி கலெக்டர் எல்லாமே வேற குரூப் அண்ட் சர்வீஸ். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து வருவாங்க, இன்ஜினியரிங்ல இருந்து வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு ஐஏஎஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் நான் SCS, நான் ஸ்டேட் சிவில் சர்வீசஸ். அது ஒரு பெரிய டீட்டெயில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்ப அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிடும். அந்த ஸ்டேட்ல ஆல் இண்டியா சர்வீஸை பொறுத்தளவுக்கு அந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆயிரும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அவுட் சைடர் 2/3 கொண்டு வருவதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல் இண்டியா லெவல்ல இது ஒரு நேஷனல் இன்டகிரேஷன் உருவாக்கக்கூடியது. அதிகாரிகள் உயரிய பதவியில் இருக்கக்கூடிய இந்த 3 பணியை சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்து வேறொரு மாநிலத்துல வேலை பார்ப்பாங்க, சரிங்களா? ரைட். இது அடுத்தது இந்த கேடர் அலோகேஷன் ஏர்லியர் டு 2017 2017க்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட் நீங்க அலாட் பண்ண, நீங்க வந்து ஒரு மொத்தம் 25 ஸ்டேட் நம்ம காமிச்சிடலாம், அவ்வளவு ஸ்டேட்டோட லிஸ்ட் இருக்கும். அப்ப அதுல நம்ம என்ன நிரப்புவாங்கன்னா, அப்படின்னா அதை வந்து 1வது சாய்ஸ் தமிழ்ல இப்போ வந்து நார்த் இந்தியா வந்து பொறுத்தளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி பெல்ட்டிலே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா முதல் சாய்ஸ் ஒரு யூபி ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ண, முதல் சாய்ஸ் பண்ணுவாரு யூபி போடுவார், 2வது சாய்ஸ் பீகார் போடுவார், 3வது சாய்ஸ் வந்து மத்திய பிரதேஷ் போடுவார், 4வது சாய்ஸ் ராஜஸ்தான் போடுவார். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள ஒரு மாணவன் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஹோம் தமிழ்நாடு போடுவார், 2வது சாய்ஸ் கர்நாடகாவோ அல்லது கேரளா போடுவார். அப்ப சவுத் இந்தியாவில் உள்ள 5 ஸ்டேட் 6 ஸ்டேட் தவிர வேற எங்கேயும் போக மாட்டார். ஸோ இது கிளஸ்டரிங் என்னாச்சுன்னா ரீஜனலிசம். அந்த ரீஜனை சேர்ந்தவங்க, அந்த பகுதியை சேர்ந்தவங்க, தென்னிந்தியர்கள் தென்னிந்தியாவிலும், வட இந்தியர்கள் வட இந்தியாவிலும், மேற்கு இந்தியாவில் இருக்கவங்க மேற்கு இந்தியாவிலும் இந்த மாதிரியே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் 2017 கேடர் பாலிசி, சரிங்களா? இந்த 2017 கேடர் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, 2017க்கும் இந்த 26க்குள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம். இப்ப மீதி உள்ள கேள்விகளையும் அப்படியே கொண்டு வந்து நம்ம பேசுவோம். பட் இந்த 2017 பாலிசி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பாருங்க, இதுவும் அதே தான். மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், AIS, பாத்தீங்களா? ஆல் இண்டியா சர்வீசஸ் செக்ஷன் 1, டேட் 5/9/2017. கேடர் லொகேஷன் பாலிசி ஃபார் ஆல் இண்டியா சர்வீசஸ் IAS, IPS, IFOS. நல்லா பாத்துக்கோங்க, அதுல கிளியரா இருக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. தி கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ், பாருங்க, இந்த கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ் நேம்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் DOPT, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஷால் டிட்டர்மின் தி வேகன்சிஸ் இன்க்ளூடிங் பிரேக்கப். சரியா? நம்ம சொன்னதே 3 வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு ஜாயிண்ட் கேடர் வந்து டிவைட் பண்ணாங்க, 5 ஜோனா உருவாக்குனாங்க. இந்த 5 ஜோன் உருவாக்குனாங்க. நம்ம மேப்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், பட் பண்ண முடியல. ஸோ 5 ஜோன் என்ன பண்ணாங்க, ஜோன் 1 ஆக்மோட், சரிங்களா? அப்புறம் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மிசோரம் யூனியன் டெரிட்டரி, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா. ஜோன் 2 உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா. ஜோன் 3 குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட். ஜோன் 4 வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா அண்ட் நாகாலாந்து. ஜோன் 5 தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இதுல என்ன நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோன்ல அந்த சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணல. ஒரு தமிழ் மாணவனா இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய ஜோன்ல தன்னுடைய ஹோம் ஸ்டேட் அப்படின்னு தமிழ்நாட்டை நிரப்பிடுவார்.
அப்புறம் இன்னொரு ஜோன்ல போயிட்டு அவருக்கு எது பிடிக்குமோ அதுல ஒரு சாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அதுல இல்லைன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் அவர் 2வது ஜோனுக்கு போவார், 3வது, இப்படி இது பயங்கர குழப்பத்தை உருவாக்கி இருந்தது. அது மட்டுமல்லாது அவங்க இந்த ஜோன்ல நீ கன்சிடர் பண்ண அந்த ஜோனுக்கு திருப்பி திருப்பி வர்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ ஒரு ஜோன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைச்சது. இப்ப இது நீங்க பார்த்துருப்பீங்க, இது அப்படியே ஜோன் வைஸா பிரிச்சாச்சு. இது ஃபுல்லா நார்த்தை பிரிச்சாச்சு, இது ஃபுல்லா சவுத்தை பிரிச்சாச்சு, இது ஃபுல்லா ஈஸ்டா பிரிச்சாச்சு, இது வெஸ்டா பிரிச்சாச்சு, இது டோட்டலி நார்த் ஹிந்தி பெல்ட். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஜோன் பிரிஞ்சிருக்கையில இதுல நிறைய பேரு தங்களுடைய சொந்த மாநிலம் ஒண்ணுன்னு சொல்லி, சப்போஸ் ஒருத்தர் வந்து ஹரியானால இருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இந்த லாஸ்ட் இயர் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். லாஸ்ட் இயர் கேடர் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 நடந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நமக்கு நிறைய பேர் தெரியாது. இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். இந்த சக்தி தூபே 1வது ரேங்க் ஜெனரல் கேட்டகரி உத்தரப்பிரதேஷ் இன்சைடர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கு முதல் சீட்டு அவங்க ஸ்டேட்டே கிடைச்சிருச்சு. ஆனா ஹர்ஷிதா கோயல் இருக்காங்க பாத்தீங்களா, 2வது ரேங்க் வாங்கின பொண்ணு, ஜெனரல் கேட்டகரி ஹரியானா, ஆனா குஜராத். ஏன்னா அவங்களுக்கு இன்சைட்ல வேகன்சி இல்லை. இப்ப என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்ப இந்த ஹர்ஷிதா கோயல் மாதிரி ஆட்கள் என்ன நினைச்சிருக்கலாம், வேற ஒரு ஸ்டேட்டை தன்னுடைய ஹோம் ஸ்டேட்டா காமிச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க அவுட் சைடரா ஹரியானாவுக்கு போயிருக்கலாம். அவுட் சைடரா ஹரியானாவில் எனக்கு இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தில்லுமுல்கள்லாம் நடந்துச்சு. இந்த தில்லுமுல்கள் நிறைய இதெல்லாம் லூப் ஹோல், பழைய இதுல உள்ள லூப் ஹோல். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு சில உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் அடுத்து. ஸோ இந்த சூழலை தாண்டி புது கேடர் பாலிசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய மாற்றம். இங்க இந்த குரூப்பிங் மாத்திட்டாங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம ஐ வில் ஷோ தி டேட் ஆல்சோ. பாருங்க, 23rd January 2026. அதே மாதிரி ஆல் இண்டியா செக்ஷன் 1, ஆல் இண்டியா சர்வீஸ் செக்ஷன் 1, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸ் மெமரண்டம், அகைன் கேடர் அலோகேஷன் பாலிசி ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ், IAS, IPS, IFOS ரெக்கார்டிங். இப்ப அதே மாதிரி சேம் லெட்டர் பாருங்க, கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் யாரு அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதற்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த குரூப்பிங் பண்ணி விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. நம்ம வந்து 2017 பார்த்த குரூப்பிங் பாருங்க, இது வந்து ஜோன் வைஸா இருந்துச்சு, நல்லா பாத்துக்கங்க, ரீஜன் வைஸா இருந்துச்சு. இப்ப இங்க பாருங்க, குரூப் 1 என்னது, ஆல்பபெட்டிக்கா மாத்தியாச்சு. அக்புட் கேடர் ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா, பீகார், சத்தீஸ்கர். குரூப் 2ல குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ். குரூப் 4ல மகாராஷ்டிரா, மணிப்பூர், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம் அண்ட் தமிழ்நாடு குரூப் 3ல இருக்கு. அப்புறம் குரூப் 4 தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த சைக்கிளை ஆல்பபெட்டிக்கா மாத்தியாச்சு. இதுலதான் நம்ம சிறப்பா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் will explain what is the change here. அப்போ ஃபர்தரா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏழியரா வந்து இப்ப நான் ஹோம் கேடர் நம்ம நிரப்பிடுவோம். இப்பவும் நீங்க ஹோம் கேடர் நிரப்புனா தான் உங்களுக்கு ஹோம் கிடைக்கும். பட் ஏழியரா ஹோம் கேடர் நிரப்பலைனாலும் கிடைக்க வாய்ப்பு வந்துடும். ஆனா இனி வந்து நீங்க நிரப்பலைன்னா ஹோம் கேடர் வரவே வராது, ஒரு விஷயம். 2வது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விதத்தை உங்களுக்கு புரியும் அளவுக்கு இது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இப்ப சில விஷயங்களை இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. இது மிகப்பெரிய சேஞ்ச். The category wise vacancies will be determined on the basis of the cadre gap 1st January of the year following examination year. இப்ப நார்மலா இந்த கேடர் அலோகேஷன் நம்ம ஒரு டேபிள் காமிச்சோம் பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் காமிச்சோம் பாத்தீங்களா, இந்த டேபிள் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, மே மாசம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இனி வந்து ஒரு ஸ்டேட் அவங்களுடைய வேகன்சிய, இதுதான் எங்களுடைய கேடர் அலோகேஷன், இதுதான் இருக்கு, இன்சைடர் அவுட் சைடர் இந்த கேட்டகரிக்கு அப்படிங்கிறத 1st January அப்ப
2026 வரப்போகுது. அப்ப 2027 1 ஜனவரி இதுதாங்க எங்களோட வேகன்சி அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவ்வளவு டிலே வந்து வேகன்சி டிலே ஆனால சர்வீஸ் அலாட்மெண்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அட்வான்ஸா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய மாற்றம். 2026க்குள்ளத 2027 ஜனவரியிலே உங்களோட எக்ஸாமினேஷனை பத்தி கிளியரா சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம பிரேக்கப் என்னென்ன அப்படிங்கிறது மறுபடியும் சொல்றாங்க பாருங்க. The state government will indicate total number of vacancies to be filled through particular civil service exam or Indian Forest Service exam by 31st January following the next year. நீ வேகன்சி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் வேகன்சி ஃபில்டு இன் பர்டிகுலர் இது எல்லாமே அந்த ரிசர்வேஷன் வைஸ் கொடுக்கணும். இது நீ டோட்டல் சொல்லிடலாம் இங்க, ஆனா இங்க ரிசர்வேஷன் வைஸ் என்னதற்கு பிரேக்கப் அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டி இன்சைடர் அவுட் சைடர் வேகன்சிஸ் ஈச் கேடர் டு பி பப்ளிஷ் எல்லாமே இதுல கொடுத்துடணும். இது அடுத்த மாற்றம். அப்புறம் இதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வில் பி பார்ட் ஆஃப் தி ஜெனரல் கேட்டகரி, தட் இஸ் அன்ரிசர்வ்டு வேகன்சிஸ். ஓகே, அது ஒன்றும் இல்லை. அப்புறம் தி வேகன்சி so determined would be communicated to the state governments published in respective ministry website. Both section may be preferred and announcement of final result வரதுக்கு முன்னகட்டியே நாங்க இவ்வளவுதான்டா வேகன்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதனால வரைக்கும் நம்ம பார்த்தோம் ரிசல்ட் ஏப்ரல்லே வந்துருச்சு. ஆனா மே மாசம் தான் வேகன்சி பொசிஷனே வருது. ஆனா இனி ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே இதுதாங்க வேகன்சி, இதுதான் இன்சைடர், இத்தனை டோட்டல் இருக்கு, இதுல இத்தனை இன்சைடர் இருக்கு, இத்தனை அவுட் சைடர் இருக்கு, இந்தந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் நம்ம சொன்னோம் இன்சைட் அவுட் இந்த பிரின்சிபிள் ரோஸ்டர், அது பேர் ரோஸ்டர். இந்த இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இனி அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி நிரப்புறது. ஃபர்ஸ்ட் அலோகேஷன் ஆஃப் இன்சைடர். இப்ப நான் இப்போ வந்து ஒரு போஸ்ட் பாத்தீங்க, இப்போ வந்து 1/3 90 போஸ்ட் இருக்கு. 90 போஸ்ட்ல 30 போஸ்ட் தான் இன்சைடர். சரிங்களா? அப்ப 30 போஸ்ட் இன்சைடர் எப்படி நிரப்புவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சிஸ்டம், புது சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோட்டா கோட்டால வந்து சப்போஸ் 2027 வந்து அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுல ஃபர்ஸ்ட் ஆக்முட் இந்த குரூப் 1ல ஆரம்பிச்சாங்கன்னா 2027 குரூப் 2ல ஆரம்பிப்பாங்க, 2028 குரூப் 3ல ஆரம்பிப்பாங்க, 2029 குரூப் 4ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த குரூப் மாறிக்கிட்டே இருக்கும், டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பகுதி. இப்ப இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சி த கேடர் 25 there are 25 cadres. The cycle will be 1 to 25, 25 to 50, 51 to 75, 75 to 100. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை நிரப்பிக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்து அந்த 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 ஆர்டர்ல வந்து 25 ஸ்டேட் இருக்கு. நம்ம 25 இது நம்ம அந்த டேபிள்ல பார்த்தோம்னா அது 25 இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாட்டிலே 3 பேர் வந்து 3வது ரேங்க் 7வது ரேங்க் 25வது ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரையில ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஹோம் ஸ்டேட் அலாட் ஆகும். மீதி இருக்கிற ஒரு 3வது ரேங்க் 5வது ரேங்க் இருக்கவங்க வேற அடுத்த லாட்டுக்கு போயிடுவாங்க, அடுத்து 25க்கு போயிடுவாங்க. இதுதான் பயங்கரமான கன்ஃபியூசிங். எப்படி அடுத்த சிஸ்டத்துக்கு கொண்டு போய் அடுத்து எப்படி மாறி வரும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருங்க, the insider vacancies determined different cadres shall be assigned different cycles of allocation. If there are 2 or more candidates who as per serial numbers occupy the same cycle, but such a candidate except the candidate with the higher rank in the category will occupy the next cycle. அப்படின்னா அர்த்தம் முதல் சைக்கிள ஒருத்தர் வராது, அடுத்த ரேங்க்ல இருக்க அடுத்த சைக்கிளுக்கு போயிடும். சரியா? இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. இப்ப there are 3 candidates to be allocated. The insider serial number 7, 10, 16 இவன் வந்து 3 பேரே ஒரே ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரையில சீரியல் 7 வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல போயிடுவார். ஆனா அந்த சீரியல் 10 10வது 2வது ரேங்க் பாத்தீங்களா, அவர் he will go to அடுத்த சைக்கிள் 25 to 50 and சீரியல் 16 will go to 51 to 75. அப்ப அவ நிரப்பிக்கிட்டே வருவாங்க. சில ஸ்டேட்ல வந்து இன்சைடர் வேகன்சி வந்து அவுட் சைடர் வேகன்சி இருக்கும்.
அதே மாதிரி நிறைய இருக்கும். அது நிறைய வந்து இன்சைடர் வேகன்சி இருக்கும். ஆனா நீங்க உங்க ஸ்டேட்ல நீங்க அடுத்த ஒரு ரவுண்ட்ல வரையில உங்க ஸ்டேட்டுக்கு உங்க இன்சைடர் வேகன்சி ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. அது உங்க இன்சைடர் வேகன்சி முடிஞ்சா முடிஞ்சது. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ரிசர்வ்டு கேட்டகரி SC ST OBC shall be allotted cadre same manner above. எப்படி ஜெனரல் கேட்டகரி இன்சைடர் பண்ணாங்களோ அதே அன்ரிசர்வ்டு கேட்டகரி அதே மாதிரி ரிசர்வ்டு கேண்டிடேட்டையும் லிஸ்ட் எடுத்து 1 to 25 அப்படின்னு மாத்தி அவங்களையும் அதே மாதிரியே போய் சீட் அலாட் பண்ணுவாங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இன்சைடர் வேகன்சி பிலாங்கிங் டு பர்டிகுலர் கேட்டகரி விச் கேண்டிடேட் இஸ் நாட் அவைலபிள். மக்களே, இந்த பேராகிராஃபை நீங்க படிச்சு பாருங்க. நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நான் ஐ வில் ரீட் இட் ஆல்சோ. ஐ வில் ரீட் இட். இதை ரீட் பண்றேன். நீங்க மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்டை யூ ஜஸ்ட் லிசன் இட். இஃப் ஏ அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் இஸ் நாட் அவைலபிள், இப்போ ஜெனரல் கேண்டிடேட் நாட் அவைலபிள்னா அன்ரிசர்வ்டு இன்சைடர் வேகன்சி இல்லைன்னு, தென் இட் வுட் பி ஃபில்டு பை என்ன இன்சைடர் ST கேண்டிடேட். யோசிச்சு பாருங்க, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டோட அன்ரிசர்வ்டு இன்சைடர் வேகன்சி இல்லாத ஒரு சூழல்ல இன்சைடர் ஒருத்தர் ST கேண்டிடேட்னா ST கேண்டிடேட் will be provided. first provided there is an ST outsider vacancy available in the same category. இப்போ என்ன நடக்கும்னா, அதே ஊர்ல இப்ப தமிழ்நாட்டில் பல முறை ST வேகன்சி இல்லாம வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அது ஒரு சிஸ்டம். லாஸ்ட் இயர் கூட ஒரு பையன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருக்காரு. அப்ப ஸோ அந்த ST அப்ப நமக்கு அவுட் சைடர், சப்போஸ் இன்சைடர் இல்லைன்னா அவுட் சைடர் வேகன்சியாவது அவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்சைடர் வேற ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இது ST insider candidate is also not available, ST outsider vacancy is not available, then the unreserved vacancy would be filled by a SC candidate with the same condition. ஏன்னா அவங்களுக்கு outside vacancy இருக்கணும் அப்பம். So there must be another outsider vacancy to be facilitated to exchange. If the SC insider vacancy also not available, SC outsider vacancy not available, then unreserved vacancy would be filled by the OBC candidate with the same condition. There must be an outsider OBC vacancy. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இதை மறுபடி படிங்க. ஏன்னா இதை நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும் என்பதெல்லாம் விட்டுட்டேன். ஓகே, இதே மாதிரி தென் ஃபர்தரா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்சைடர் ஃபுல்லா அன்சர்வ்டு இதெல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த PWD இருக்காங்கல்ல, பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கு ஒரு ஸ்டேட், அதான் வந்து அவங்க ஒரு ஹோம் ஸ்டேட் ஒன்று கொடுத்துக்கணும், இன்னொன்று அவங்க தவிர வேற இன்னொரு ஸ்டேட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க ஹோம் ஸ்டேட்ல வேகன்சி இல்லை, அவங்க சொல்ற இன்னொரு ஸ்டேட்ல வேகன்சி இல்லைன்னா அவர்களுக்காக புதிய வேகன்சி கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறது சட்டம். மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ், இந்த PWD கேட்டகரி வந்து சீனியர் மோஸ்ட் மெரிட் வில் பி அட்ஜஸ்டட் அப்படிங்கிறது மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். PWD இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அலகேஷனா PWD persons with benchmark disability category against outsider vacancies, same part same explanation. ஓகே, ஸோ அவங்களுக்காக சீட்டே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து போய் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இதில் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வரல. இதுக்கு அப்புறம் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, the cadre allocation exercise of IA shall be done as early as possible, preferably before government professional course. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சர்வீஸ் வாங்கி ட்ரைனிங் போன பிறகு தான் சர்வீஸ் அலாட்மெண்ட் போய் சேரும். சர்வீஸ் அலாட் ஆயிரும், ஆனால் கேடர் அலாட்மெண்ட். ஆனால் இனி ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான். ஸோ தட்ஸ் வாட். அண்ட் கேடர் அலோகேஷன் எக்ஸசைஸ் ஃபார் IPS and IFS also shall be done immediately after the appointment of the maid. இது இம்மிடியட். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டினுக்கு மறுபடியும் போகணும். ஓகே, இப்போ இந்த 17க்கும் 26க்குள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஜம்ப் பண்ணி உங்க ஸ்டேட்டுக்கு எப்படியான ஏமாற்ற முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது.
இப்போ உங்க ஹோம் கேடர் தவிர மற்ற கேடரை நீங்க முடிவே பண்ண முடியாது. உங்க விதி அவ்வளவுதான். சரியா? அப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வர்றது, ஹவு டு கெட் ஹோம் கேடர். நான் சொந்த மாநிலத்தில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப முடிந்த அளவிற்கு நீங்க எந்த ஒரு பாலிசி, சப்போஸ் ஒரு ஓபிசி, ஆனா நான் ஓப்பன்ல பாஸ் பண்றேன், நீ ஓப்பனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க டாப் ரேங்க் வாங்கி, ப்ரொவைடட் உங்களுக்கு கேட்டகரிக்கோ அல்லது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கோ அங்க வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. நீங்க உங்க ஹோம் கேடர்ல வேலை பார்க்க முடியும். ஆனால் பழைய காலத்துல வேற ஒரு ஸ்டேட் போட்டு இந்த ஸ்டேட்டுக்கு வர்றது, பக்கத்து ஸ்டேட்டை சூஸ் பண்றது, விருப்பமான ஸ்டேட்டை சூஸ் பண்றது எதுவுமே நம்ம கையில கிடையாது. இன்னைக்கு பாலிசி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் இஸ் இட் ஈஸி டு சூஸ் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் சாய்ஸ்? இது நாள் வரைக்கும் நம்ம பழைய ஸ்டேட் கம்பைன் பண்ணி வச்சிருந்த, சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு கம்பைன் பண்ணி வச்சிருந்தனால இன்னொரு ஸ்டேட் அவுட் சைடர் நம்ம போவதற்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டிச்சேரி ஹோம் ஸ்டேட்டா இருக்கும், அவங்க ஆக்மெண்ட் போட மாட்டாங்க, தமிழ்நாடு அவுட் சைடரா போடும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ நீ வேற ஸ்டேட்டை நம்ம சூஸ் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது, டோட்டலி அவுட். ரைட்? அதனால பல விதமாக பல ரூட்ல இந்த நியூ கேடர் அலோகேஷன் பாலிசி தேர் இஸ் a பிக் இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிராஃப்ட்ஸ் எல்லாம் போடல, வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட், என்ன ஏது அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, வில் கிளியர். இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, இல்லை இந்த கேடர் அலோகேஷன் பாலிசியை வயசு குறைப்பதற்காக நடக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வயசு அப்படி டக்குன்னு குறைக்க முடியாது. அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஆனால் ஐஏஎஸ் சொந்த ஊரில் சொந்த சீமானா இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணதெல்லாம் இன்னைக்குள்ள புது சூழல்ல, புது கேடர் பாலிசியில எப்படி ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. ரைட்? ஸோ நிறைய உழைப்பு, நிறைய லக்கு, ரெண்டும் தேவைப்படுது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் வாட் we explained it. So thank you very much. So your questions are welcome. We will try to explain. Thank you. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.